விடாமுயற்சி வெற்றி தரும் அப்படின்னு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. சரவணனும் கவனிச்சுட்டு தான் இருந்தாலும் தான் பக்கத்தில் மாணவர்கள் பேசிகிட்டு இருந்தது அவனுக்கு தெளிவாக கேட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆசிரியர் நடத்துறது அவனுக்கு காதுக்கு விழாது இல்லைங்களா? ரொம்ப சத்தம் கம்மியாக இருந்தாலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறது தெளிவாக கேட்கும். கோபி ரவி கிட்ட சொல்லிட்டு இருந்தான், டேய், மயில் தோகை குட்டி போடும் தெரியுமாடா? நான் என் நோட்டில் ஒரு மயில் தோகை வச்சேன், அது ஒரு குட்டி போட்டிருக்கு தெரியுமா, பார்க்குறியா, அதோ பாரேன் அப்படின்னு தான் நோட்டை பிரித்து காமிச்சிட்டு இருந்தான். ரவி பெருசாக ஆர்வமாக கவனிக்கலை, இருந்தாலும் ஏதோ சொல்கிறானே அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டான். ஆனால் நம்ம சரவணனுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. ஆஹா, மயில் தோகை குட்டி போடுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போனான். சில வீடுகளில் மயில் தோகை சாமி ஃபோட்டோவில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அந்த தோகையை எடுத்து தான் புக்கில் வச்சு 2 வாரமாக புக்கை திறக்கிறான், மூடுறான். அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. பையன் ஏதோ படிப்பில் தான் குழப்பத்தில் இருக்கான் போல இருக்குன்னு விட்டுட்டாங்க. ஆனால் சரவணன் மயில் தோகை குட்டியே போடலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதை சொன்ன கோபி கிட்ட போயிட்டு, கோபி மயில் தோகை குட்டியே போடலடா, எப்படா குட்டி போடும்னு அப்படின்னு கேட்டான். அதுக்கு கோபி விழுந்து சிரிச்சது மட்டும் இல்லாமல் கிளாஸையே கூப்பிட்டு, இங்கே பாடுறா, இவன் மயில் தோகை குட்டி போடும்னு நோட்டில் வச்சுக்கிட்டே சுற்றி இருக்காண்டா 2 வாரமா அப்படின்னு கிண்டல் அடித்தான். எல்லா மாணவர்களும் சிரிச்சு கிண்டல் அடித்தது சரவணனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆணித்தனமாக அவன் மனசில் ஒன்று நல்லா புரிஞ்சுதுங்க. மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்பக்கூடாது, நம்மளுடைய அறிவை கொண்டு அதை யோசிக்கணும். பள்ளி பருவம் முடிஞ்சு தன்னுடைய பாதையை வடிவமைக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா எடுப்பாங்க. சரவணன் ஃபைனான்சியல் அட்வைசராக மாறினான். அந்த ஃபீல்டில் அவன் ரொம்ப திறமையாக வேலை செஞ்சான். அதனால் அவனோட உயர்வுக்கு யாராலையுமே வர முடியலங்க. அவன்கிட்ட அட்வைஸ் கேட்குற எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கை மாறுச்சு, அதாவது நல்ல நிலைமைக்கு மாறினாங்க. அவரோட ஃபைனான்சியல் அட்வைஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. இவரால் தான் நான் ரொம்ப ரிஸ்கியான லைஃப்பில் இருந்து இப்போ ஈஸியான லைஃப்பில் இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஃபைனான்சியல் அட்வைசராக மாறினா சரவணன். ஒரு நாள் கோபி சரவணனை மீட் பண்ண வந்தான். வேற எதுக்கும் இல்லைங்க, ஃபைனான்சியல் அட்வைஸ் கேட்கறதுக்கு தான். கோபியை பார்த்த உடனே சரவணன் சிரிச்சான். கோபியும் பழைய நினைப்பில் தன்னை ஏதாச்சும் சொல்ல போகிறானோ அப்படின்னு மனசில் நினச்சாலும் இவனும் தயக்கத்தோடையே சிரித்தான். கோபி, எனக்கு எந்த வேலையுமே அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, எனக்கு கரெக்டான வேலையை சூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் என்னோடய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்டான். சரவணன் உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நீ கண்டிப்பாக சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக மாறிடு, மார்க்கெட்டிங்கில் உன்னை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க, உன்னோட ஃபைனான்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணான். என்ன மாற்றம் பாருங்கங்க, வித்தின் 1 இயர்லேயே கோபியோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கோபி தேங்க்யூ சொல்கிறதுக்காகவே சரவணனை தேடி அடுத்த வருஷமும் வந்தான். கோபி எதிர்பார்க்காத தன்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டான் சரவணனை பார்த்து. நல்லா நீங்கள் இந்த கதையை கவனிச்சிருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆசிரியர் சொல்லியிருப்பார், விடாமுயற்சி வெற்றி தரும்னு. உங்களுக்கு சரவணன் ஆரம்பத்தில் மயில் வளர்க்குறதுக்கு 2 வாரம் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த விடாமுயற்சி அவனுக்கு வெற்றி தரலை இல்லைங்களா, மயில் குட்டி போடலை. ஆனாலும் அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் விடாமுயற்சியோட ரிசர்ச் செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு இந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அதை முடிவெடுக்கிறனால சரவணனுடைய இப்போதைய அந்த வாழ்க்கை வெற்றியாக தான் இருக்குது. அதனால் பொய்யை அறியறதுக்கும் நமக்கு விடாமுயற்சி தேவைங்க. மன வலிமை பெறுறதுக்கும் விடாமுயற்சி கண்டிப்பாக தேவை. தோல்வியை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தோல்வி தந்த பாடத்தை கொண்டு விடாமுயற்சியோட வெற்றி பாதையை அடைந்தான் சரவணன்.